கும்பராசி சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் இந்த கும்பராசி ஒண்ணுங்க. பெரும்பாலுமே கும்பராசிக்காரங்க ஒரு சுயம்பு தான், தான் தோன்றுன்னு சொல்லலாம். யார்தையும் இல்லாம தான் இஷ்டப்படி வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. உச்சத்தை அடையக்கூடிய ராசி இந்த ராசின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஆதரவு காட்டுவாங்க, ஆனா மற்றவங்க கிட்ட ஆதரவை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். மகரம் கும்பம் இந்த ரெண்டுமே சனி ஆட்சி செய்யக்கூடிய ராசினா கூட மகரத்துல செவ்வாய் உச்சம் பெறக்கூடியவரா இருப்பாங்க. கும்பத்தில் அப்படி இல்லைங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நட விட பாவனை சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பழகக்கூடிய தன்மை கொண்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். சுவாரஸ்யமான பல விஷயங்களை பேசுறதாலேயே எல்லாருமே சட்டுன்னு இவங்க கிட்ட ஒட்டிக்குவாங்கன்னு சொல்லலாம். அறிவு கூர்மை சிறப்பாக இருக்கும். செயல் திறமையும் அறிவும் அபாரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களும் இந்த கும்பராசி அன்பர்கள்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே தன்னுடைய முடிவுகளை தானே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அறிவை படித்தவங்க சுய சிந்தனை கொண்டவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே கும்பராசி அன்பர்கிட்ட பொறுத்த வரைக்குமே நீங்கள் இதை செய்யுங்கன்னு அவங்க கிட்ட திணிக்கக்கூடாது. அவங்க போக்குள்ளே விட்டுட்டா எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. தெய்வ ஆற்றல் தெய்வ பலன் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே நொடியில் தீர்வு வழங்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. அமைதியாக யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. வாய் சண்டைக்கு போடவும் இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். சாதுவாக தான் இருப்பாங்க. ஆழ்கடல் மாதிரி அமைதியாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கோபத்தை தூண்டிட்டா சாடு முரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கணக்குள்ள இவங்களை பொறுத்த வரைக்குமே புலிகள் தான். கற்பனை திறனும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால எல்லா விஷயங்களும் அறிவாற்றலால் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்களும் இவங்க தான். இயன்ற வரைக்குமே தன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய முடிவுகளில் யாரும் தலையிடவோ ஆலோசனை வழங்குறதோ கூடாது. இது இவங்க விரும்புறதில்ல. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமும் இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாரையுமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. குழந்தைத்தனமா நண்பர்கள் மாதிரி பழகக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பராசி அன்பர்கள்ட்ட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சில காலமாகவே கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. பொதுவாகவே மற்றவங்க மனசு நோகக்கூடாதுன்னு என்னதான் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பழகினாலுமே வீண் பழி இல்லாமல் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்பட போகுது. பண வரவு, செல்வாக்கு, பதவி இது எல்லாமே தேடி வரும். புதுசாக முயற்சி செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு வெற்றின்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் தகுந்த சமயத்தில் உதவி கிடைக்கும். குடும்பத்திலுமே கலகலப்பான சூழ்நிலை உண்டாக போகுது. கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசினாலே பெரிய அளவில் பாதிப்பு இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம். லாப வீட்டில் சனி பகவான் நிற்கிறதால இந்த நேரத்தில் அயல் நாடு அண்டை மாநிலத்தவரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இந்த அடிவயிற்று வலி மாதிரியான பிரச்சனை வந்து போகலாம். கண் வலி வரக்கூடிய வாய்ப்பு. குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு வர பாருங்க. உடலை நீரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கிறதால இந்த நேரத்தில் குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குது. உங்கள் எண்ணங்களை பொறுத்த வரைக்குமே அவங்க மேலே திணிக்கிறது வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த நேரத்தில் கொஞ்சம் தலை தூக்கக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பாகப்பிரிவின விஷயத்துலேயும் ஆரம்பத்தில் தடங்கள் தான் வந்து போகும். ஆனால் இறுதியில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்து சிந்திச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். எடுத்தும் கவுத்தம் செயல்படக்கூடாது. ரொம்ப நாளாகவே நீங்கள் போக நினச்சி போக முடியாமல் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு வர்றது இந்த நேரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து நிற்கிறதால குழந்தைகளுடைய கல்வி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே சமயங்களில் இந்த நேரம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் நீங்களாக உட்கொள்ள வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொன்னாலுமே கொஞ்சம் உட்கட்சி பூசல் ஏற்படக்கூடிய நேரம் தான். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். எதுலையுமே நிதானமான போக்கு. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காமல் எதுலையுமே நீங்கள் ஒரு கண்காணிப்பு செலுத்தினா இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வெளிப்படையான விமர்சனங்களை இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள். பேச்சுவார்த்தையில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும்.
மாணவர்களுக்கு இந்த நேரம் கல்வியில் ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். விளையாட்டுத்துறை, கலைத்துறைகளில் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு பக்கபலமாக அமைவாங்கன்னு சொல்லலாம். இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான மாற்றம் தான். காதல் வேற, நட்பு வேறுங்கிறத உணர போகிறீங்க. வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கி இல்லாமல் வசூலாகும். இந்த நேரத்தில் நிறைய ஒப்பந்தம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் பெற போகிறீங்க. வேலை ஆட்களை மாற்றுவீங்க. பங்குதாரர்களோட கருத்து வேறுபாடும் வந்து நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கூட்டு தொழிலிருந்து தனியாக சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு நினைப்பீங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். வேலையில் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக உழைச்சாலுமே அங்கீகாரம் கிடைக்கலையே ஆதங்கப்பட்டவங்களுக்கு இது நல்ல மாற்றம் உண்டு. சக ஊழியர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு வேலை சும்மா அதிகமாக தான் தருவாங்க. கொஞ்சம் நீங்கள் எந்த வேலையிலுமே கண்காணிப்பாக இருப்பது நல்லது. பதவி உயர்வு மாதிரியான விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். மகசூல் பெருகும். கொஞ்சம் பூச்சி தொல்லை குறையக்கூடிய வாய்ப்பு. கால்நடை பராமரிப்பு மூலமாக சின்ன சின்ன செலவு ஏற்படலாம். இருந்தாலும் கால்நடை மூலமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிக்கனும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். அதே சமயங்களில் நாவடக்கும் இந்த நேரத்தில் முக்கியம்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே கும்பராசி அன்றர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக அமையும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா, அவிட்டு 3-4 பாதங்களும் உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே 30 நாட்களும் நீங்கள் திட்டமிட்டு தான் செயல்படணும். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்கள் வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குன்னே சொல்லலாம். அப்படி கவனம் செலுத்துறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க பிரச்சனையில் இந்த நேரத்தில் ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு எதிர்மறையான நிலையை உருவாக்கும். நீங்கள் சாதாரணமாக பேச போனால் கூட இந்த நேரத்தில் உங்கள் மேலே வீண்பழி உருவாகக்கூடிய நேரம் தான். அதனால் முடிஞ்ச வரைக்குமே அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறது, சப்தம ஸ்தானத்தை பார்க்குறது, வாழ்க்கை துணையோட நண்பர்களோட இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் இணக்கமாக இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பகவானால் எடுக்கிற வேலையை பொறுத்த வரைக்குமே வெற்றியாகும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். கேதுவனால் பாதிப்படைச்சு வந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால நிச்சயம் இனி படிப்படியான நல்ல மாற்றம் காத்திருக்குது. உடல்நிலை செல்வாக்கில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி, சங்கடம், பாதிப்பு இது எல்லாமே விலகும். ரொம்ப முக்கியமாக வார்த்தைகளில் மட்டும் நிதானமாக இருக்க பாருங்க. குடும்பத்தினர் அனுசரித்து போகிறது நல்லது. இது நன்மை பயக்கும்னு சொல்லலாம். அலுவலக வேலையாக கொஞ்சம் எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறத வேண்டாம். ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க கவனமாக செயல்படணும்னு சொல்லலாம். கூட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களோட கொஞ்சம் ஒத்துழைப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் செயல்படுறது நல்லது. அனுசரித்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 30 நாட்களுமே உங்களுக்கு நிதானமாக நீங்களும் செயல்பட்டாகணும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் நட்சத்திரநாதனோட ராகு இணைஞ்சிருக்கிறது பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வார்த்தைகளால் தான் சில சங்கடம் ஏற்படும். ஜென்ம ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய சனியோட பார்வை 3-10 இடங்களுக்கு பதிகிறதால எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே வெற்றி. வியாபாரமும் முன்னேற்றம் அடையும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதால தடப்பட்ட வேலை நடக்கும். புதிய முயற்சி தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக கிடைக்குன்னு சொல்லலாம். நினைச்சதை சாதிக்க போறீங்க. விரைய சாணத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நேரம். சுக்கர பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அமையும். புதனும் சாதகமாக இருக்கிறதால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய நேரம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க வழக்கத்தை விட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. சின்ன வியாபாரிகளுக்குமே பணியாளர்களுக்குமே செய்கிற செயல்களில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுன்னு சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. முன்னேற்றகரமான காலம். ஏன்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்னாடியே யோசித்து செயல்படணும். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதால உடல்நிலையிலும் மனநிலையிலும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மனம் தளராமல் செயல்படுங்க. நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க கொஞ்சம் எதிராக மாறுவாங்க. கவனமாக இருந்துக்கணும். தாய்வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய பார்வை அஷ்டம ஜீவன விரைசாத்தில் இருக்கிறதால உடல்நிலையில் பாதிப்பு விலகக்கூடிய நேரம் தான்.
பெரிய அளவில் பாதிப்பு தராது. வியாபாரம் முன்னேற்றம் அடையும், சுப செலவு அதிகரிக்கும், புதிய முயற்சி பழிக்கும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது பழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான். வியாபார ரீதியாக நெருக்கடி விலகும். இந்த நேரத்தில் குடும்பத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, வெளியிடத்திலும் சரி, மற்றவங்கள அனுசரித்து போனீங்கன்னா சங்கடம் உங்களை நெருங்காதுன்னு சொல்லலாம். மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க. வியாபார ரீதியாக ஒவ்வொரு அடியுமே கவனம் எடுத்து வைக்கணும். அகலக்கால் வைக்காதீங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே அனுசரித்து போகிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.